ராசி சக்கரத்தில் மூன்றாவதாக வரக்கூடிய ராசி தான் மிதுன ராசி. இந்த மிதுன ராசி அப்படிங்கிறது ரொம்ப ஒரு அருமையான ராசி. ஏன்னா புதனுடைய ராசி இல்லையா, அதனால ரொம்ப ஒரு திறமசாலியான ராசி அப்படின்னு சொல்லலாம். என்ன அப்படி திறமசாலிகளாக இருந்தாலும் இவங்களுடைய மனம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அலைபாய்ஞ்சிக்கிட்டே இருக்கும். நிறைய திறமைகள் இவங்களுக்குள்ளே இருக்கும். கரெக்டாக ஒரு இலக்கு, ஒரு குறிக்கோள் அப்படின்னு இல்லாமல் எல்லா விஷயத்தையும் போட்டு குழம்பக்கூடியவங்களாக இந்த மிதுன ராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். ஒரே நேரத்தில் 2 இலக்கு அடையணும் அப்படிங்கிற மாதிரி செயல்படக்கூடியவங்க தான் இந்த மிதுன ராசி என்பர்கள். அதனால தான் ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா வெற்றியை நழுவு விட்டுருவாங்க இந்த மிதுன ராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக ஒரு கதை சொல்லும்போது இந்த மிதுன ராசி என்பர்கள் 2 விஷயத்தில் ஒரே நேரத்தில் சாதிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க. பொதுவாக ஒரு மாயன் அப்படிங்கிற ஒரு இளைஞர் இருக்கிறாரு. அவருக்கு பார்த்திங்கன்னா 2 விஷயத்தில் ஆர்வம் இருக்குது. ஒன்று ஓவியம் வரையணும், மற்றொன்று கவிதை எழுதணும். ஓவியம் வரையும் போது பார்த்திங்கன்னா கவிதையே எழுதுவார், கவிதை எழுதும் போது பார்த்திங்கன்னா ஓவியமாக வரைஞ்சிட்டு இருப்பார். இந்த மாதிரி 2 விதமான கான்செப்ட் உடையவங்களாக இந்த மிதுன ராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த தடுமாற்றங்கள் இயல்பாகவே இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு பொதுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ ஒரு அறிவுரை சொல்கிற மாதிரி ஒரு முன்னோர்கள் அழைத்து அவங்கக்கிட்ட சொல்கிறாங்க, ஏப்பா 2 விதமான மனநிலையோடு நீங்கள் ஒரு விஷயத்தில் இறங்குனீங்கன்னா உனக்கு எப்படி வெற்றி கிடைக்கும்? ஒரே இலக்கோடு போராடு, உனக்கு கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இந்த இலக்குகள் அடையிறதுக்கு இவங்க மனதை ஒருமுகப்படுத்தி ஒரு இலக்கை நோக்கி பயணித்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை இந்த மிதுன ராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம். சரி, இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்க போது, என்னென்ன விஷயம்லாம் உங்களுக்கு பாதகமாக இருக்க போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மிதுன ராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது மிதுன ராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மிதுன ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக எந்த சந்தேகம் இருந்தாலும் டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செஞ்சுக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். மிதுன ராசி என்பர்கள் பொதுவாகவே எல்லாத்தையும் கற்றுக்கணுங்கிற ஒரு ஆர்வம் உள்ள நபர்கள் தான். நிறைய விஷயங்களை கற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய விஷயங்களை போட்டு குழப்பி கொள்ளக்கூடியவங்களாக அவங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். புதனுடைய ஆதிக்கத்தில் பிறந்ததுனால ஒரு சில விஷயங்களில் பார்த்திங்கன்னா ரொம்ப திறமைசாலிகளாக இறங்கி செயல்படுவாங்க. அதனால் மற்றவங்களுடைய பாராட்டில் அவங்களுக்கு கொஞ்சம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் முடிவு எடுக்கும் போது மட்டும் கொஞ்சம் நிதானமாக செயல்படணும். அவசரப்பட்டு ஒரு சில முடிவுகளை எடுத்துகிட்டு கொஞ்சம் பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு அமையும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு தனித்துவமான சிந்தனை உடைய ஒரு நபர்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த ஒரே கல்லில் 2 பாங்க அடிக்கிறதெல்லாம் நம்மளுடைய மிதுன ராசி என்பர்களால் தான் முடியும். ஏன்னா புதனுடைய ஆதிக்கம் இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா 2 விஷயத்தில் ஒட்டா ஜெயிச்சா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி போராடக்கூடிய நபர்கள் தான் இந்த மிதுன ராசி என்பர்கள். இவங்களுக்கு வருகின்ற நாட்களுடைய கிரகநிலை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த காலகட்ட கிரக அமைப்பு அப்படிங்கிறது நம்மளுடைய மிதுன ராசி என்பர்களுக்கு எந்த சூழ்நிலையும் சமாளிக்கக்கூடிய ஒரு திறனுள்ள நபராக இந்த காலகட்டத்தில் நீங்கள் வள வர போகிறீங்க. என்ன ஒன்று, நிதானமாக ஒவ்வொரு விஷயத்துலையும் விடாமுயற்சியோடு போராடினீங்கன்னா நீங்கள் எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையும் அப்படின்னே சொல்லலாம். சொல்ல சொல்ல காப்பாற்றுவீங்க. யாருக்காவது வாக்குறுதி கொடுத்தீங்கன்னா கூட இந்த காலகட்டத்தில் அதை கரெக்டான டைமில் நிறைவேற்றுவீங்க. நினைத்ததை சாதிக்கக்கூடிய ஒரு கிரக அமைப்பு தான் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் ஒரு சிலர்கிட்ட பணம் கொடுத்துருப்பீங்க, அந்த பணம் திரும்ப வரலையே அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருந்தீங்களே, அந்த பணம்லாம் அந்த காலகட்டத்தில் திரும்ப கிடைக்கும். நீண்ட நாட்களாக ஒரு காரியத்துக்காக முயற்சி பண்ணீங்க, ஒரு தொழிலில் முன்னேறணுங்கிறதுக்காக கடுமையாக உழைத்திருப்பீங்க. ஆனால் அதில் போதுமான ஆதாயம் கிடைக்காம தள்ளி போயிட்டே இருந்திருக்கும். ஆனால் வருகின்ற நாட்களில் உங்களுடைய முயற்சியை கொஞ்சம் கூடுதலாக போட்டிங்க அப்படின்னா நீங்கள் எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையும் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப நாளாக ஒரு வண்டி வாகனம் வாங்கணும், இந்த பழைய வாகனத்தை மாற்றிட்டு எப்படியாவது ஒரு புது வாகனம் வாங்கிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்லதாக ஒரு புது வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா திடீர்னு ஒரு சில செலவுகள் வரும். ஒரு சிலருக்கு சின்னதாக மருத்துவ செலவு வரத்துக்கான ஒரு சாத்தியக்கூறு இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. முன்னெச்சரிக்கையோடு இருக்கிறது இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்லது அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலர்லாம் வேலை காரணமாக வீட்டை விட்டு எங்கேயாவது போய் வெளியில் தங்கி வேலை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. ஒரு சிலர்லாம் ரொம்ப நாளாக வெளிநாடு போகணும், வெளியூர்
போராடிட்டு இருந்தீங்க இல்லையா, அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் செல்றதுக்கான வாய்ப்புகள் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம். வெளியில் போய் தங்கி வேலை செய்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம். தொழிலில் வியாபாரத்தில் மட்டும் இந்த அவசரமாக இறங்காமல் ஒவ்வொரு விஷயத்துலையுமே கொஞ்சம் நிதானமாக இருந்தீங்க அப்படின்னா எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையும். கடன் விவகாரங்களில் பொதுவாகவே இந்த மிதுன ராசி என்பர்கள் ரொம்ப கவனமாக தான் இருக்கணும். யாருக்காவது முன்ஜாமீன் போடுறது, யாருக்காவது கடன் வாங்கி கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயத்தில் ரொம்ப கவனமாக தான் இருக்கணும். அப்படி கடன் வாங்கி கொடுத்தீங்கன்னா கூட அவன் பார்த்தீங்கன்னா கடனை கட்டாமல் ஏதாவது விட்டுட்டு போகிறதுக்கான வாய்ப்புகளும் சூழ்நிலைகளும் இந்த காலகட்டத்தில் அமைந்துடும். நீங்கள் அதற்கு பொறுப்பேற்றுக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை அமைந்துடும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லலாம். தொழில் தொடர்பாக நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வெளியில் பயணம் செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. உங்களுடைய உழைப்புக்கு நல்ல ஒரு அங்கீகாரம், பாராட்டு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. உழைப்புக்கான அங்கீகாரம் ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிடைக்கிறதுல போராடக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்னே சொல்லலாம். கொஞ்சம் போராட்டத்துக்கு பிறகு தான் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான சாத்தியக்கூறு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். குடும்ப உறவுங்கிட்ட பேசும்போது கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையாக பேசுங்க. இல்லை அப்படின்னா தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் வரதுக்கான சாத்தியக்கூறு இருக்குது. வீட்டில் ஒரு சில பொருளெல்லாம் விலை உயர்ந்த பொருளெல்லாம் கையாளும் போது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. இல்லை அப்படின்னா கீழே விழுந்து உடையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. விலை உயர்ந்த பொருள்கள்லாம் கையில் வச்சுக்கும் போது கொஞ்சம் பத்திரமா வச்சுக்கோங்க. இல்லை அப்படின்னா மிஸ் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. சொத்து விவகாரங்கள்னால நிறைய பிரச்சனைகளையும் இன்னல்களையும் சந்திச்சிட்டு இருந்த மிதுனராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு சில இன்னல்கள் பிரச்சனைகள் வரத்துக்கான சூழ்நிலை இருக்குது. கவனமாக இருந்தீங்கன்னா பெருசாக பாதிப்பு எதுவும் ஏற்படாது. கணவன் மனைவிக்கிடையே இருந்த அந்த தேவையில்லாத பிரச்சனைகள், சண்டை சச்சரவுகள் எல்லாம் குறைந்து நல்ல ஒரு ஒற்றுமையே வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம். பிள்ளைகளுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. நண்பர்கிட்ட உறவினர்கிட்ட பேசும்போது தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்த்துக்கோங்க. அதே நேரத்தில் அவங்களுடைய பர்சனல் விஷயத்தில் நீங்கள் தலையிடுறதையும் கொஞ்சம் குறைச்சிக்கிறது இந்த காலகட்டத்தில் நல்லது. அவங்களே வந்து ஒரு சில விஷயங்களில் வாண்டடாக சொல்லுவாங்க. நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா பெருசாக பாதிப்பு எதுவும் ஏற்படாது. மிதுன ராசி பெண்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது நீங்கள் எதிர்பாராமல் ஒரு சில செலவுகள் வரக்கூடிய காலகட்டமாக அமைந்திருக்கு. எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாம் ஓரளவுக்கு வெற்றியாக அமைந்தாலும் ஒரு சில விஷயங்களில் சின்ன சின்ன செலவுகள் வரத்துக்கான சூழ்நிலை இருக்குது. கவனமாக இருந்தீங்கன்னா பெருசாக செலவு ஏற்படாமல் பார்த்துக்கலாம். சுப நிகழ்வெல்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்கும். அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. இந்த காலகட்டத்தில் வரன் தேடுறவங்க தேடினீங்க அப்படின்னா சித்திரையிலேருந்து வைகாசிக்குள்ளே நல்ல ஒரு வரன் அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எதற்கும் உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக்கோங்க. கலைத்துறையை சார்ந்த மிதுனராசி என்பவர்களுக்கு திடீர்னு செலவுகள் வரலாம். வெளி வட்டாரத்தில் ஒரு சில பிரச்சனைகள் வரத்துக்கான சாத்தியக்கூறு இருக்குது. வெளி நபர்கிட்ட பேசும்போதும் பழகும்போதும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஆயுதம், நெருப்பு இந்த மாதிரி தொழிலில் இருக்கக்கூடிய மிதுனராசி என்பவர்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அதே மாதிரி வண்டி வாகனத்தில் செல்லும்போது கூட இந்த மிதுனராசி என்பவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது இந்த காலகட்டத்தில் நல்லது அப்படின்னே சொல்லலாம். அரசியல் துறையில் இருக்கக்கூடிய மிதுனராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது நீங்கள் எடுக்கிற காரியத்தில் அவசரமாக முடிவெடுக்கிறத தவிர்த்துட்டு கொஞ்சம் நிதானமாக யோசித்து முடிவெடுங்க. இந்த காலகட்டத்தில் நிதானமாக யோசித்து எடுக்கிற முடிவுகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். திட்டமிட்டு எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அவசரமாக நீங்கள் இறங்குற காரியங்கள் உங்களுக்கு சின்ன சின்ன இடைஞ்சலாகவும் பிரச்சனையாகவும் இருக்கும். கையில் இருக்கிற பணம் கரையிற மாதிரி ஒரு சூழ்நிலையும் ஏற்படும். கொஞ்சம் முக்கியமான முடிவுகளை எடுக்கும்போது திட்டமிட்டு முடிவெடுக்கிறது நல்லது அப்படின்னே சொல்லலாம். மிதுனராசி மாணவர்களுக்கு வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது பணியில் சின்ன சின்ன தடைகள் வரலாம். உங்களுடைய உழைப்புக்கேற்ற அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கு நீங்கள் கொஞ்சம் போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. கடினமான உழைப்பை போட்டிங்கன்னா ஓரளவுக்கு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் இந்த மிதுனராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். மிதுனராசியில் மிருகசீரிடம் 3-4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை இருக்கும். நண்பர்கள், உறவுகள் உங்களுக்கு நல்ல செய்தியை கொண்டுட்டு வருவாங்க. வெளியூர் பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும். வங்கியில் கூட உங்களுடைய சேமிப்பு உயரக்கூடிய ஒரு யோகமான நாட்களாக தான் வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா விலை உயர்ந்த ஆடை ஆபரணங்கள் இந்த காலகட்டத்தில் வாங்குவீங்க. அதை செக் பண்ணிவிட்டு வாங்குங்க. இந்த விலை உயர்ந்த ஆபரணங்கள்லாம் வாங்கும்போது கொஞ்சம் கவனமாக வாங்க. கரெக்டாக ஒரிஜினலாக அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துட்டு வாங்குங்க. அப்படி விலை உயர்ந்த ஆபரணங்கள் வாங்கும்போது அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது தெய்வ அனுகிரகம் பரிபூரணமாக இருக்கிறதுனால இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு சாதகமான காலகட்டமாக இருக்குது.
ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா பெற்றோருடைய ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் சின்ன சின்ன செலவுகள் வரும். கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. உற்றார் உறவினர்கள் மத்தியில் நல்ல ஒரு மதிப்பு மரியாதை உள்ள ஒரு நபராக வருகின்ற நாட்களில் வர போகிறீங்க. ரொம்ப நாளாக நிலம் வாங்கணும், ஒரு மனை வாங்கிடலாம் அப்படின்னு முயற்சி பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அந்த முயற்சி எல்லாமே கைகூடி வரும். கரெக்டாக வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா நல்ல ஒரு மேன்மையை எதிர்பார்க்கலாம். பெண்களுக்கு ஒரு அனுகூலமான பலன் கிடைக்க போகுது. புதுசாக ஒரு சிலருக்குலாம் வேலை கிடைக்கும். ஏற்கனவே வேலையில் இருக்கிறவங்களுக்கு பணி நிரந்தரம் கிடைக்கும். வியாபாரம் செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். புனர்பூசம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு மேன்மையை எதிர்பார்க்கலாம். உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம், நல்ல நல்ல வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உங்களை தேடி வரும். வாய்ப்புகளை கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா நல்ல ஒரு மேன்மையை எதிர்பார்க்கலாம். அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு முக்கியமான பொறுப்பெல்லாம் உங்ககிட்ட வரும். அந்த பொறுப்புகளை கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். இல்லை அப்படின்னா தேவையில்லாத இன்னல்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. கல்வியில் நீங்கள் போடுற முயற்சி எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும். சின்ன சின்ன தடைப்பட்டு ஒரு சிலர்லாம் பாதியிலேயே கல்வியை விட்டுட்டு இருந்திருப்பீங்க இல்லையா, அவங்களாம் மீண்டும் தொடரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமையும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலர்லாம் வீடு கட்டிட்டு இருந்திருப்பீங்க. போதுமான வருமானம் இல்லாமல் அந்த வீட்டு கட்டுறதுக்கான பணியை பாதியிலே நிறுத்திட்டு, கட்டுமான பணியெல்லாம் நிறுத்திட்டு வச்சுருந்துருப்பீங்க. மீண்டும் அந்த பணியெல்லாம் தொடரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமையும் அப்படின்னு சொல்லலாம். இந்த அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல நல்ல விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்கும். உங்களுடைய பேச்சு, உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே மற்றவங்கள கவர்ந்து இழுக்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு தான் இந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். எவ்வளோ முயற்சி போட்டாலும் அந்த முயற்சிக்கேற்ற பலன் கிடைக்கலையே அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருந்த உங்களுக்கு வருகின்ற நாட்களில் உங்களுடைய முயற்சிக்கேற்ற நல்ல ஒரு பலன் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரக அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மிதுனராசி என்பர்கள் புதன்கிழமை தோறும் பெருமாள் கோவிலுக்கு சென்று நல்லெண்ணெய் தீபம் போட்டு வழிபட்டுடுவாங்க. முடிந்தால் நல்லெண்ணெய் தீபம் இல்லை அப்படின்னா நெய் தீபம் வாங்கி போடுங்க. கண்டிப்பாக நல்ல மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். அதிர்ஷ்டமான கிழமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஞாயிறு, செவ்வாய். தேய்பிரையில் பார்த்தீங்கன்னா ஞாயிறு, வியாழக்கிழமையெல்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு. இன்னுமே வாழ்க்கை சிறப்பாக இருக்க பெருமாள் ஆலயங்களுக்கு சென்று ஒரு நல்லெண்ணெய் தீபமோ நெய் தீபமோ போட்டு வழிபட்டுடுவாங்க. நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் மிதுனராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது மிதுனராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மிதுன ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு நன்றி. தேங்க்யூ.